என்னுடன் படித்த மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. இந்த பஸ் ஸ்டாண்டில் ரோஸ் ரோட்டில் டீ கடை வச்சுருந்தார். அந்த டீ கடையினுடைய ரோஸ் டீ கடைன்னு சொன்னால் பழையவங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கடைலாம் இல்லை இப்போ. எனவே அந்த கடையினுடைய நடத்தின அந்த ரோஸனுடைய மகன் தான் இன்னைக்கு நான் இந்த செல்வமாக நிற்கிறேன். நான் இந்த பள்ளியிலே படித்தவன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய அதான் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் இருந்துட்டோம். என் பேர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 டிகிரி வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா ஏதோ எங்களை படிக்க வைத்தால் நாங்கள் அதுக்கு ஏற்ற படித்தோம். இந்த பள்ளி வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவோம்னு சொல்ல முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி கூடமாக ஒரு அரவணைப்போடு செல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஆசிரியர்கள்லாம் அமைஞ்சாங்க. இன்றைக்கும் நான் வந்து ஆசிரியராகத்தான் பணியாற்றுகிறேன். ஒரு உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் தலைமை ஆசிரியராக போகலை. ஏன் போகலைன்னா என் பிள்ளைங்கள்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளுக்காக எந்த ப்ரொமோஷனும் வேணாம், எங்கள் பசங்க படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரணி விட்டு நான் கிளம்பி போனேன். ஆரணி விட்டு 2000 நான் கிளம்பி போனேன். என்னுடைய பெரிய பையனுடைய தூண்டுதல் காரணமாக வேண்டாம், இங்கே நம்ம ஆன்லைனில் இருந்தோம்னா முடியாது, எனக்கு ரெடியூஸில் சென்ட் படிக்கணும், அப்படி படிக்கலாம் டியூஷன் வசதின்னு சொன்னார். அப்படியே வீட்டை பூட்டிட்டு எல்லா இடத்துலையும் லைட்டாக போட்டுட்டு கரண்ட்டு பில்லில் போனாலும் பரவாயில்ல, இந்த ஃப்ரிட்ஜு போனால் பரவாயில்ல, டிவி போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு 2000 போனோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆரம்பிக்கு வந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கு நல்லபடியாக அவருக்கு மெரிட்லேயே எம்பிபிஎஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சியால் எம்டி பண்ணார். எம்டி பண்ண பிறகு அப்புறம் டயபட்டாலஜி பண்ணார். இன்னும் சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணார். இன்னும் இதை படிச்சுட்டு இருக்காரு. ஸ்டில் யூ ஸ்டடி. இன்றைக்கி நீங்கள் பொன்னேரிக்கு வந்தீங்கன்னா ராத்திரி 12 மணி ஆகுது எங்கள் பிள்ளைக்கு முடியாது. ராத்திரி 12 மணி, நாங்கள் 12 மணி 12 மணிக்கு பொன்னேரியில் சுற்றிட்டு இருப்போம் கார் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பேர். காலையில் வரும்போது பார்த்தா வேம்பாக்கத்தில் பார்த்தா ஒரு 20-25 பேர் உட்காந்துருப்பாங்க. எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மகளை நான் பெற்றிருக்கிறேன். அடுத்த மகன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி சோலார் எனர்ஜியில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கார். ஆல்மோஸ்ட் இஸ் கோயிங் டு ஃபினிஷ் ஹிஸ் கோர்ஸ். அந்த வகையில் அவருக்கு முடிஞ்ச உடனே அவருக்கு விஷயங்களை பார்க்க வேண்டும். 2 பிள்ளைங்க தான். எனக்கு எங்கள் அப்பா அந்த கடையில் கொடுத்த வருமானம் தான் எனக்கு இந்த படிப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதே போல் அவருக்கு அருமையான நண்பர்கள், வெற்றிவரன் ஐயா போன்றவர்களாம் அருமையான நண்பர்கள் இருக்கார்கள். எனக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல ஆசிரியர் பெருமக்கள் ஏவிஎஸ்ஆரெலாம் நாங்கள்லாம் மறக்கவே முடியாது. ராமலியாவை நாங்கள் மறக்க முடியாது. எனவே அவங்களாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மாதிரி. எனவே இன்றைக்கி அந்த ஆசிரியருடைய உறவு எப்படி இருக்கிறது என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. ஆனால் என்கிட்ட இன்னமும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவர்கள் இன்னமும் என்னை வந்து மதிக்கின்ற அளவில் தான் நான் நடந்துட்டு இருக்கேன். எந்த ஊரில் போனாலும் எனக்குன்னு ஒரு 50 மாணவர்களாவது கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னமும் வச்சுருக்கேன். இந்த காலத்துலையும் வச்சுருக்கேன். இந்த காலத்தில் வச்சுக்க முடியாது, ஆனால் இன்னமும் வச்சுருக்கேன். 20 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன். அந்த ஸ்கூலில் பழைய ஸ்டூடெண்ட்டு ஒரு பார்பர் ஷேவ் பண்ணிட்டே இருக்கான். கத்தியை வச்சு காலில் வந்து விடுவான். எனவே கத்தியை வச்சு 20 வருஷத்துக்கு அப்புறம் காலில் விட வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அட்டாமிக் பவர் ப்ராஜெக்டில் கல்பாக்கத்தில் என்ஜினியர்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களாம் நம்மளை தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரியான ஆசிரியர்கள் படித்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு விளைவுகள் கிடைச்சது. எனவே ஒரு நல்ல ஆசிரியர்கள் கிடைக்க வேண்டும். நல்ல ஆசிரியர் இருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எனவே எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு காலகட்டம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த காலகட்டம் சரியில்லை. ஹையர் செகண்டரி எப்போ வந்துச்சோ அப்போவே அந்த பள்ளியினுடைய அமைப்புகள் எல்லாம் மாறி போச்சு. ஆசிரியர்களுக்கான நெருக்கம், மாணவர்களுக்கான நெருக்கம் குறைஞ்சி போச்சு. எனவே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்கிற கிரவுண்டாக இருக்கும். சார்ந்திருக்கிற சார் சொன்னார் ஆர்எஸ் ஜான் கேட்டு மூடிக்கணும், வெள்ளாட்டோட கேட்டு மூடிக்கணும். உடனே அவர் ஒரு ஆர்டிஸ்டிக் இருப்பார். நம்ம சார் ஒரு ஆர்டிஸ்டிக் இருப்பார். நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சார் செல்வராஜ் சார் எல்லா ஆசிரியரும் பையனோட போய் மிச்சி மோதி விழுந்து சேத்துல பறந்து விளையாடுவாங்க. ஃபுட்பாலாக இருக்கும், ஹாக்கியாக இருக்கும், எந்த கேமாக இருந்தாலும் அந்த மாதிரி விளையாட்டு. எங்கள் மணி சார் மாதிரி சர்வீஸே போட முடியாது. இன்னைக்கு யாருனாலும் மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் போடுற ஆள் இனி ஜென்மத்துக்கு அவன் வரவே மாட்டான். இன்னைக்கு வாத்தியார் ஒருத்தர் கூட விளையாட தெரியாது. ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். ஒன்று டியூஷன் தான் தெரியுமே தவிர நான் டியூஷன் எடுக்காது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த மாதிரி ஒரு அன்போடு வளர்த்த ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் பிள்ளைகளைப் போல நினைத்து எங்களையெல்லாம் வளர்த்தார்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி செய்கின்ற வகையில் எனக்கு ஒரு 9 மணிக்கு தான் தெரியும். அந்த மிஸ்ஸஸ் விஜயான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என் ஸ்டூடெண்ட், என்னுடைய கிளாஸ்மேட்டு. அவங்களாம் ஒரு 9-9 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ ஐ காட் டைம் அபவுட் 11 o'clock. ஒரு 11 o'clock தான் டைம் கிடச்சிது. ஸோ நான் வேகமாக வந்துட்டேன். அதனால் கார் கூட எடுத்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே 2 வீலர் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் வந்திருக்கு. நான் சொன்னால் ஒன்று எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இந்த ஆசிரியர் பெருமக்கள், இந்த பள்ளி, இந்த ஊர். எனவே இந்த ஊரையும் நான் மறக்க முடியாது. எனவே ஒரு அருமையான ஒரு ஊர். அந்த ஊரை விட்டு நாங்கள் வந்து வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்டது. இருந்தாலும் நான் இதை மறக்க முடியாது, இந்த மண்ணை. எனக்கு அந்த வகையில் நம்ம செங்குட்டுவன் ஐயாவை எப்பவும் மறக்க முடியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சரி, அவருக்கு அது எப்படி தான் எனக்கு தெரியல, எப்படி பார்த்தாலும் எங்கேயாவது லிங்க் போட்டு அட்டாச் பேசி ஏதாவது விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த திறமை நமக்கெல்லாம் வராது. உண்மையிலே அவருடைய தொண்டு மேலும் சிறக்க வேண்டும். இங்கே ஆசிரியர் பெருமக்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி உங்கள் அனைவருடைய அன்புக்கு என்னுடைய நன்றியை சேர்த்து விடைபெறும். நன்றி, வணக்கம்.